தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதியார் அவர்கள் புதியதாக ஒரு பேருந்து நிலையத்தை திருவண்ணாமலையை உருவாக்க வேண்டும் என்று மக்களுடைய கோரிக்கையை ஏற்று முதல் கட்டமாக 30 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கி இந்த பேருந்து நிலையத்தை கட்டுவதற்கு ஒப்பந்தங்கள் எல்லாம் நகராட்சியின் மூலமாக கோரப்பட்டு அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இதில் இடையிலே ஒரு முறை நான் அதை ஆய்வு மேற்கொள்ளுகிற பொழுது போதுமான அளவுக்கு வருகிற பேருந்துகளை நிறுத்துவதற்கு இடமில்லை, கூடுதலாக இன்னும் இந்த பேருந்தை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று நான் முடிவெடுத்த அடிப்படையில் மாவட்ட ஆட்சித்தலைவரை அழைத்து பேசி இதை ஒட்டியிருக்கிற அரசு நிலங்கள் ஏறத்தாழ 4 ஏக்கரா இடம் இதனை ஒட்டியே இருந்தது. அந்த இடத்தை கொடுப்பதற்கு வருவாய்த்துறை மூலமாக நம்முடைய இது சம்பந்தமாக நகராட்சி மேலாண்மையினுடைய அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் நேரு அவர்களை சந்தித்து கூடுதலாக இன்னும் பேருந்து வண்டியை நாம் நிறுத்துவதற்கு விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அதனை ஒட்டி இன்றைக்கு 15 கோடி ரூபாய் மீண்டும் பணம் ஒதுக்கப்பட்டு அரசினுடைய சேங்ஷன்லாம் ஆகிவிட்டது. இந்த முதல்கட்ட பணி என்பது இப்பொழுது 31/12/2001 அதாவது டிசம்பர் மாதத்துக்குள் அந்த முதல்கட்ட பணிகள் நடைபெற்று அநேகமாக ஜனவரி மாதத்தில் இந்த பேருந்து நிலையத்தை நாங்கள் முதலமைச்சருடைய ஒப்புதலை பெற்று அதை நாங்கள் தொடக்கி வைப்போம். இந்த போக்குவரத்து நடைபெறுகிற பொழுது அந்த விரிவாக்க பணிகளை நடைபெற்று கொண்டிருக்கோம். அந்த விரிவாக்க பணி நடந்து முடிந்த உடனேயே ஏறத்தாழ 100 பேருந்து வண்டிகள் உள்ளே நிறுத்துவதற்கு வேண்டிய வாய்ப்புகள் இருக்கிறது. நம்முடைய பஸ் நிலையம் அமைந்திருக்கிற இந்த இடத்துல பார்த்தா பக்கத்தில் ரயில்வே ட்ராக் இருக்குது. காரில் வருபவர்கள்லாம் நேரடியாக மேலே ரயில்வே பாலத்தில் போய் இறங்கி மீண்டும் சுற்றெடுத்து கொண்டு இங்கே வருவதற்கு பார்க்கிற பொழுது கொஞ்சம் கடினம். ஆனால் இந்த ஆண்டே முதலமைச்சர் கேட்டேன், நான் நகரப்பகுதியில் இருக்கிறவங்க இந்த பஸ் நிலையத்துக்கு வரணும்னு சொன்னாக்கா நகரம் நடைமேடை வேணும் அப்படின்னு கேட்டேன். அவர் உடனே சேங்ஷன் பண்ணார். அது நானும் என் துறையின் சார்பாக நான் ஏஎஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டேன். விரைவிலேயே டெண்டர் கோரப்பட்டு தரமான கம்பெனியினுடைய நடைமேடை இங்கே வரும். அது நடைமேடை போட்டுட்டோம்னு சொன்னோம்னாக்கா அங்கேருந்து ஏறினோம்னா அந்த பக்கம் இறங்கிக்கலாம், இங்கேருந்து ஏறினா அந்த பக்கம் இறங்கலாம்.